ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு கையில் டீ கப்போட வந்து உட்காந்துருக்கேனே. மணி வந்து காலையில் 6 மணின்னு தானே நினைப்பீங்க. பட் ஆக்சுவலாக மணி இப்போது 12:15. நைட்டு 12:15க்கு மைக் எடுத்துகிட்டு பாட்காஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன்னா இது எவ்வளோ முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்குன்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. வாரம் எப்படியாவது ஒரு எபிசோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலான்னு இனிஷியலாக நினச்சேன். பட் வாரம் ஏதாவது பண்ணுங்கிறதுக்காக கண்டென்ட்டை யோசிக்கிறதுக்கு பதிலாக நம்மளுக்காக ஏதாவது கான்டென்ட் தோணும்போது பாட்காஸ்ட் பண்ணலாமே அப்படின்னும் இன்னொரு மைண்டு சொல்லுது. இந்த மாதிரி எதை பார்த்தாலுமே கான்டென்ட் நீ யோசிச்சு இன்றைக்கி காரில் திரும்ப வீட்டுக்கு வரும்போது தான் ஒரு விஷயம் தோணுச்சு. 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சாட்டர்டே நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து எங்கேயாவது வெளியே போகலாமே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது இல்லை, அவங்க ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகலாம், போய் ரொம்ப நாள் ஆச்சு, போனால் கொஞ்சம் நல்ல ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மயிலாப்பூரில் இருக்கிற கபாலீஸ்வரர் கோவில் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தாங்க. சரி, அந்த கோவிலுக்கு கிட்டத்தட்ட 4 வாட்டி நான் போனேன். நீங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கபாலீஸ்வரர் கோவிலில் பார்க்கிங்கே கிடைக்காது. நீங்கள் போகலாம், ஃபேமிலியை ட்ராப் பண்ணலாம், அவங்க உள்ளே போய் சாமி கும்பிட்டு வருவாங்க, நீங்கள் வெளியவே காரில் எங்கேயாவது நிற்கணும், இல்லை அப்படியே அந்த கோயிலை சுற்றிகிட்டே இருக்க வேண்டியது தான். இந்த மாதிரியே ஒரு 4 வாட்டி போனதுனால இந்த வாட்டி நம்ம சீக்கிரமாக கிளம்பி கரெக்டாக போய் நம்மளும் உள்ளே போய் அந்த கோயில் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலான்னு நானும் உள்ளே போனேன். நான் பண்ண ஒரே ஒரு தப்பு என்ன தெரியுமா? சனிக்கிழமை சாயந்தரம் ஒரு 4 to 5 மணிக்கு அந்த கோவிலுக்கு போக நினச்சது தான். இதுதான் உள்ளதுலேயே பீக் ஹவர்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. இந்த கோவிலுக்குள்ளே போயிட்டு அது வரைக்கும் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. கடைசியாக அந்த சாமி பார்க்குறதுக்கு பக்கத்தில் போகும்போது இல்லை, அப்படியே சும்மா நெருக்கி தள்ளி எல்லாருமா இடித்து எப்படா இங்கேருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டு போய் விட்டாங்க. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி இந்த சாமியை கும்பிடலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கோவிலுக்கு போனால் அந்த கோவில்லேருந்து எப்படா வெளியே வரலாம் அப்படின்னு நம்ம மைண்டு மாறிடுது. இது இப்படியே நான் யோசிச்சுட்டு இருக்கும்போதில்ல, நான் வந்து திரும்ப ரிட்டர்ன் ஆகும்போது இதை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். என்ன இது இந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது தான் நான் பிஜி பண்ணும்போது திருப்பதி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணோம். திடீர்னு ஒரு நாள் ஈவினிங் காலேஜில் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, டேய் நான் திருப்பதி போகலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இமீடியட்டாக பிளான் பண்ணி 6 மணிக்கு பிளான் பண்ணி நைட்டு 9 o'clock ட்ரெயின் பிடிச்சி திருப்பதி போயிட்டோம். நான் ஃபஸ்ட் டைம் திருப்பதி போகிறதுனால ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். இதில் இவங்க இன்னொரு பிளான் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம நடந்தே போயிடலாம், ஒரு நடந்து போகிறதுக்கான ஒரு ரூட் இருக்குது, நம்ம அந்த ரூட் வழியாக போகலாம் அப்படின்னு சொன்னானுங்க. சரி ஓகே, நம்ம நடக்கலாம், ஜாலியாக தானே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு நானும் உள்ளே போயிட்டேன். கிட்டத்தட்ட 3-3:30 மணிக்கு ட்ரெயின் போய் லேண்ட் ஆச்சு. ட்ரெயின் ஸ்டேஷனுக்குள்ளே வந்துச்சு. அங்கேருந்து இறங்கி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நடக்க ஆரம்பித்து கொஞ்சம் தூரத்துலேயே நான் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுத்துறதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஸோ அப்போன்னு பார்த்து அந்த டைமில் ஒரு 3 மணிக்கு ஒரு ஆந்திரா கடைக்காரர் இட்லியும் காரமாக சட்னியும் வச்சுருந்தார். அதை சாப்பிட்டுட்டு திரும்ப அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழியாக நடந்து கிட்டத்தட்ட ஒரு 7-7:30 மணிக்கெல்லாம் மேலே போய் அங்கே ஒரு டாம் ரூம் மாதிரி இருக்கும். அங்கே வந்து நீங்கள் போயிட்டு ஒரு பேன் கார்டு காமிச்சு உங்களுக்கு ஒரு லாக்கர் வாங்கிட்டு உங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு 24 hours வேலிடிட்டி, நீங்கள் போய் சாமி பார்த்துட்டு வந்து திரும்ப நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு கிளம்புற மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி போனால் நடந்து போகிறவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் தரிசனம் அப்படின்னாங்க. எனக்கெல்லாம் பயங்கர ஹாப்பி. வாவில் நடந்து வந்திருக்கோம், கஷ்டம் தெரிஞ்சிருக்கு, அதனால் நம்மளை இந்த பக்கமாக போக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நடந்து உள்ளே போயிட்டே இருக்கும்போது தான் தெரிஞ்சு ஒரு ரூம்குள்ளே போட்டு அப்படியே லாக் பண்ணிட்டாங்க. காலையில் 11 மணிக்கு லாக் பண்ணவங்க சாயந்தரம் 4:30 மணிக்கு எங்களை திறந்து விட்டாங்க. எனக்கு வந்து என்ன சொல்லனே தெரில. நான் எங்கே இருக்கேன், எப்போ திறந்து விடுவாங்க, இது என்ன கல்ச்சர், எனக்கு எதுவுமே புரியல. நானும் உட்காந்து காலைல இருந்து வேறு நடந்து ரொம்ப டயர்டாகி கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சோம், கொஞ்சம் நேரம் கதை பேசிகிட்டு இருந்தோம். அதில் வேறு அந்த சேனலில் வேறு ஏதோ போட்டுகிட்டே இருந்தாங்க ஒரு பெரிய டிவியில். இதையும் எவ்வளோ நேரம் தான் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாயிருச்சு. ஒரு வழியாக 4 மணிக்கு திறந்த உடனே சரி வாங்க சாமியை பார்க்க போகலான்னு பார்த்தா அங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் க்யூ. திரும்ப நம்ம சாமி பார்க்குறதுக்கு இவ்வளோ பெரிய க்யூவெல்லாம் தாண்டி தான் போகணும் அப்படின்ட்டாங்க. இந்த க்யூவில் நின்றுட்டே நான் கிட்ட போகிறேன். கிட்டத்தட்ட எனக்கு ஓகே இன்னும் ஒரு 10 மீட்டரில் நம்ம வந்து அந்த 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 ஃபைனல் ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்ட்டு இருக்கும்போதில் ஒரு 4 செக்யூரிட்டி கார்ட்ஸ் வராங்க. அவங்க வந்து அப்படியே ஸ்லோவாக கதவை திறந்து அங்கே ஒரு விஐபின்னு நினைக்கிறேன், அவர் ஆமாம் விஐபி தான், என்ன நினைக்கிறதுலாம் அது யாரோ ஒரு பெரிய விஐபி, அவர் கையில் வேற ஒரு தட்டில் நிறையா ஜுவல் மாதிரிலாம் எடுத்துகிட்டு சாமிக்கு கொடுக்க வராரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அப்படியே கார்ட் பண்ணி அவர் ஸ்பெஷலாக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போகிறார். நாங்கள் எல்லாம் சுற்றி நின்று அவரையே பார்த்துட்டு இருக்கோம். அந்த டைமில் எனக்கு ரொம்ப மோசமாக ஃபீல் ஆச்சு. நம்ம வந்து மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகணும், நம்ம வந்து ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்ம இந்த மாதிரி கோவில் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகிறோம். ஆனால் ஏன் நமக்கு இந்த இடத்துல வரும்போது இப்போது இவங்களுக்கு மட்டும் ஏன் இந்த ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் கிடைக்கிது? அப்போது இந்த மாதிரி இந்த நிதானமான ஒரு யதார்த்தமான கேள்விகள்லாம் வந்து கிளம்பும்ல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என் மைண்டில் ஓட ஒன்ஸ் அகேன் அந்த கோவிலுக்குள்ளே போயிட்டு இந்த ஃபைனல் ரவுண்டில் வந்து அந்த சூரிய தரிசனம் ஏதோ பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது சுற்றி வரும்போது அங்கே ஒன்ஸ் அகேன் என்னை போட்டு நசுக்கி பிசுக்கி எப்படியாவது வெளியே வந்தால் போதுண்டா இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு திரும்பவும் வந்துருச்சு. 2 அட்டெம்ப்ட் முடிஞ்சா. பட் இதில் 3ஆவதாக ஒரு விஷயம் இருக்குது.
அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து யூஜி பண்ணும்போது இன்ஜினியரிங்கில் வந்து இண்டஸ்ட்ரியல் விசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கூப்பிட்டு போவாங்க. எல்லா இன்ஜினியரிங் காலேஜ்லையுமே கூப்பிட்டு போவாங்க. நான் வந்து கோயம்புத்தூரில் இன்ஜினியரிங் படித்ததுனால என்னை வந்து ஹொசூருக்கு வந்து கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ காலேஜ்லேருந்து ஒரு பஸ் பிடிச்சி எல்லாருமா ஜாலியாக ஹொசூர் வந்து ஐவி போகிறோம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அங்கே போய் ஐவினா என்னன்னே தெரியாமல் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எங்களை பார்க்க, நாங்கள் அவங்கள பார்க்க, யாருக்கும் ஒன்றும் புரியாமல், சரி இதுதான் ஃபேக்ட்ரி, இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஸ்பேனரு, இதெல்லாம் ஸ்க்ரூ ட்ரைவரு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஏதோ சொல்ல, நாங்களும் ஏதோ இன்ஜினியரிங்கில் எல்லாம் பெருசாக கற்றுக்கிட்ட மாதிரி ஒரு புன் சிரிப்புடன் வெளியே வர மணி பார்த்திங்கன்னா 2:30 தான் ஆகுது. சரிடா இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் இருக்குது, எங்கேயாவது பக்கத்தில் ஒரு ரவுண்ட் போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலான்னொன்னே வந்த 2 ப்ரொஃபஸரில் ஒருத்தர் வந்து இங்கே ஒரு கோவில் இருக்குது, வாங்க எல்லாருமா கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் படிக்கிற பசங்களை வெளியே ஐவின்னு கூப்பிட்டு வந்து கடைசியில் ஹொசூரில் ஒரு கோவிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. சரி ஓகே போகிறது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் எல்லாருமா போகிறோம். அந்த கோவில் பேர் பார்த்திங்கன்னா ஹொசூரில் சந்திரசூடேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்கன்னா மேலே ஏறும்போதே வந்து எனக்கு அதை பற்றி கொஞ்சம் கதையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி இந்த கோவில் வந்து ஒரு 1000 ஆண்டு பழமை வாய்ந்த கோவில், இங்கே போனீங்கன்னா உனக்கு ஒரு நல்ல வைப் கிடைக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு புரியல, ஏன்னா அந்த டைமில் இந்த வைப் இதெல்லாம் நமக்கு என்னன்னே தெரியாதுல்ல. கோவில் போனால் என்ன கோவில், போனோம் பார்த்தோம் வந்தோம் அப்படி தானே இருக்க போகுது அப்படின்னு நினச்சா, அங்கே உள்ளே போனோம்ல அந்த ஃபைனலில் அந்த ரூம்குள்ளே போகும்போது அந்த சாமியோட இடத்துக்கு போகும்போதில்ல அது ஃபுல்லாகவே கல்லால் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்லி ஸ்டோன்ஸு. நீங்கள் உட்கார்றது மேலே வால்ஸு எல்லாமே வந்து கல்லால் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துக்குள்ளே போனோடனேவே உங்களுக்கு அந்த மைண்ட் ஷேப்பில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் தெரியுது. ஃபஸ்ட்டு நாங்கள் சாயந்தரமாக போகிறோம், அந்த கோவில் ஃபுல்லாகவே இருட்டாக இருக்குது, இன்னும் லைட்லாம் போடலன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு டைமில் நான் என்ட்ரு ஆகும்போது ஃபுல் இருட்டில் ஒரு கற்கோவிலில் அங்கே போய் யாருமே வேறு இல்லை, சுத்தமாக கூட்டம் இல்லை. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, ஏன்னா இது வீக் டேயில் வேறு போயிருக்கோம் ஐவிங்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் நாங்கள் மலைக்கு மேலே போய் இந்த கோவிலுக்குள்ளே போகும்போது ரொம்ப அமைதியான இடத்துல இருட்டில் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வந்தோடனே இல்லை ஒரு நல்ல ஃபீல் இருந்துச்சு. வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட் டைமாக ஒரு கோவில் போனால் அமைதின்லாம் சொல்லுவாங்கள்ல, அதை வந்து இந்த இடத்துல தான் நான் ஃபீல் பண்ணேன்னே வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கோட வெளியே வந்தோடனே இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை தான் போல இருக்குது, கோவில் போனால் வந்து ஒரு எனர்ஜி ஒரு வைப்பு இதெல்லாம் வருது தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இப்போ இந்த தாட்டில் தான் நான் ஒவ்வொரு வாட்டி கோவில் போகும்போதுமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு போகிறது. இங்கே போனால் நமக்கு வந்து நல்ல ஃபீல் இருக்கும், இவ்வளோ பேர் அதை பற்றி இவ்வளோ நிறைய கதைகள்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சி போகும்போதில்ல இது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை இன்றைக்கி மாறிடுது. அந்த இவ்வளோ எதிர்பார்த்த அந்த கோவிலுக்குள்ளே போனாலுமே எப்படா இங்கேருந்து வெளியே வரலாங்கிறதான் நம்ம மைண்டில் வந்து போய்கிட்டே இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம சின்ன வயசுல இல்லை கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கும். என்னடா இது கோவிலா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் படிக்கிற காலத்தில் ஒரு இளம் வயது, இன்னும் இந்த என்ன குழந்தை வயது ஒரு 5th 4th இதெல்லாம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா வீட்டில் கோவிலுக்கு போகலான்னு சொன்னாலே நான் வரல அப்படின்னா நமக்கு சொல்லவே தோணும். இப்போ அந்த கோவிலுக்கு போகிற சினாரியோவை நீங்கள் மைண்டில் நினச்சி பாருங்கள். சின்ன வயசில் ஒரு 4ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையனை நம்ம வீட்டில் எப்படி கோவிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட காலையில் ஒரு 2-2:30 மணிக்கெல்லாம் அலாம் வச்சு எழுப்பி அப்படியே நேராக நம்மளை போய் குளிக்க வச்சு 3-3:30 மணிக்கெல்லாம் பஸ் ஸ்டாண்டு பக்கமாக கூட்டிகிட்டு வந்து அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி அங்கேருந்து ஒரு 4-4:30 மணிக்கெல்லாம் மெயின் பஸ் ஸ்டாண்டு வந்து அங்கே வந்து ஆல்ரெடி கூட்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சாதாரண நாளெல்லாம் நம்ம வீட்டில் கோவிலுக்கே கூப்பிட்டு போக மாட்டாங்க. இந்த தைப்பூசம் அன்னைக்கு முருகன் கோவில் போகலாம், பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் கோவில் போகலாம், இப்படி தான் பிளான் பண்ணி நம்மளை கூப்பிட்டே போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் 5-5:30 மணிக்கெல்லாம் ஆல்ரெடி பஸ் ஸ்டாண்டு பயங்கர கூட்டமாக இருக்கும். அப்போ நம்ம வேறு குட்டியாக இருப்போமா, அப்படியே கையில் தூக்கி ஒரு பால் மாதிரி சுருட்டியில் உங்களை ஜன்னல் வழியாக உள்ளே போட்டுருவாங்க, போய் இடம் பிடி அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட ஜாப் இப்போ என்னன்னா நீங்கள் உள்ளே போயிட்டு இந்த இடத்த பிடிச்சி வைக்கணும். நமக்கு பயமாக இருக்கும், ஏன்னா ஒரு அங்கிள் அப்போ தான் வந்து உட்கார்றேன் பாரு, நீங்கள் வந்து அவர்கிட்ட சொல்லணும் இல்லை இங்கே ஆள் வராரு அப்படின்னு வேற நீங்கள் சொல்லி அந்த இடத்த பிடிக்கணுமா. நீங்கள் இதெல்லாம் பண்ணிருக்கும் போது தான் உங்கள் அப்பா அம்மா மெதுவாக மேலே ஏறி வருவாங்க. சரி இந்த சினாரியோ எல்லாம் முடிஞ்சுட்டு நேராக அதுக்கப்புறம் நம்ம கோவில் தானே போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் இல்லை, அங்கேருந்து இன்னொரு ஊர் கூட்டிகிட்டு போய் அந்த ஊர்லேருந்து ஒரு 40 ஆட்டோ 400 லாரி 200 பஸ்ஸுன்னு சொல்லி இவென்ச்சுவலி ஒரு கோவில் முன்னாடி போய் நிப்பாட்டுவாங்க. அப்பாடா ஃபைனலி நம்ம கோவிலுக்கு வந்துட்டோம், சாமி பார்க்குறோம், வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது தான் அங்கே ஒரு 400 கிலோமீட்டருக்கு ஒரு க்யூ நிற்கும். ஏன்னா அன்றைக்கி ஏதாவது ஒரு பெரிய விசேஷம் அந்த கோவிலில் கண்டிப்பாக நடக்கும். அந்த க்யூவில் நிற்க ஆரம்பிக்கும் போதில் நமக்கு போர் அடிக்கும். அந்த ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு என்ன தெரிய போகுது, கண்டிப்பாக போர் அடிச்சு தான் அந்த க்யூவில் நிற்போம். பட் நீங்கள் அந்த க்யூவில் வந்து டான்ஸ் ஆடவோ பாட்டு பாடவோ எதுவுமே பண்ணக்கூடாது. அவங்க வீட்டில் எப்படின்னு தெரியல, எங்கள் அம்மாலாம் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, பாரு சாமி பாரு, இல்லை ஏதாவது ஸ்லோமோ சொல்லிட்டே வா, அப்போ தான் உனக்கு நல்ல புத்தி வரும் அப்படிலாம். முருகர் கோவில் போகிறீங்கன்னு வைங்களேன், நாங்கள் திருச்செந்தூர்லாம் போவோம். திருச்செந்தூர் போகும்போதில்ல முருகருக்காக தான் வெயிட் பண்ணிட்டே இருப்போம். அப்போ லெஃப்ட்லலாம் பார்த்திங்கன்னா நிறையா சில சின்ன அம்மன் சிலை மாதிரி இருக்கும், ஏதாவது விநாயகர்
முருகர் சிலைலாம் வரும், அதெல்லாம் பார்த்து ஹாய் சொல்லிட்டு அப்படியே இவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாக முருகன் மேலே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதையே வெயிட் பண்ணி ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு சின்ன பையனுக்கு இல்லை, ஹைட்டு வேறு ரொம்ப கம்மியாக இருப்போமா, அப்போ நமக்கு ஸ்ட்ரைட்டாகவே பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த அங்கிள் ஆண்டி இவங்களோட பட்டு இதை விட்டு இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போக நம்மளை புஷ் பண்ண வேற ஆரம்பிப்பாங்க. அப்போ அவங்க ஆம்பீட்டுக்கு வேறு நடுவில் வேற நம்மளை போட்டு நச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அப்போ வந்து நம்மளால் வெளியே சொல்லவும் முடியாது. சொன்னால உனக்கு என்ன பிரச்சனை பெசாமர்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருட்டாகவும் மதிக்க மாட்டாங்க. இதையெல்லாம் தாண்டிட்டு ஃபைனலி அங்கே கிட்ட போகல அந்த கூட்டம் இன்னும் பெருசாயிரும். அந்த கூட்டம் பெருசாகும்போது இவென்ச்சுவலி அந்த சாமி கிட்ட முன்னாடி போய் நிற்கும் போதில் பாரு சாமி பாரு தெரியுதா, அங்கே தெரியுதா, இங்கே தெரியுதா அப்படிலாம் கேட்பாங்க. நமக்கு எதுவும் தெரியாது, ஆனால் நீங்கள் தெரியலன்னு சொல்லவும் முடியாது. தெரியுது நான் சாமி பார்த்துட்டேன், எனக்கு எல்லாம் தெரியுது, முருகா அரோகரா அப்படின்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு அங்கிள் உங்கள் கையை பிடிச்சி இப்படி இழுப்பார். போதும் வா பார்த்தாச்சு இல்லை அடுத்த ஆள் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருவார். சரி தேங்க்ஸ் அங்கிள், இந்த கூட்டத்திலேருந்து காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்நிதியிலேருந்து வெளியே வந்திக்கன்னு வைங்களேன். அப்போ தான் இன்னொரு ட்விஸ்ட் கொடுப்பாங்க, போய் பிரசாதம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிரசாதம் வாங்குறது ஈஸி கிடையாது. அங்கேருந்து இன்னொரு 200 மீட்டர் நடந்து இன்னொரு 400 மீட்டர் நீங்கள் லைனில் நின்னீங்க அப்படின்னா பிரசாதம் போகலாம். இதில் எனக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து இந்தியாவில் மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்தை பார்த்தேன். நீங்கள் பிரசாதத்துக்கோ எதுக்காவது க்யூ நிற்கிறீங்கன்னு வைங்களேன், நம்ம லாங் க்யூஸ் எல்லாம் ஈஸியாக நின்றுறோம். அந்த க்யூ வந்து பக்கத்தில் போக இல்லை, அப்படியே அந்த க்யூ வந்து டிஃபார்ம் ஆகி அப்படியே ஒருத்தர் மேலே ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அந்த அண்டா பக்கத்தில் வர எல்லாருமே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அந்த ஒரே லைனாக இருந்த க்யூ வந்து ஒரு க்ரௌடாக மாறிடுது அந்த இடத்துல. இது ஏன்னு சொல்லிட்டு எனக்கு இன்றைக்கி வரைக்குமே புரியல. அந்த கும்பலுக்கு அடுவுலலாம் வந்து நீங்கள் சண்டை போட்டு ஒரு கையில் சக்கரை பொங்கலை வாங்கிட்டு வெளியே வந்திருக்கும்போது தான் அப்பாடா இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜேர்னியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ இந்த கதையை நான் சொல்லி முடிக்கும் போது எனக்கே டயர்ட் ஆயிடுச்சு. கேட்குற உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபீல் இருந்திருக்கும். என்னடா அது இவ்வளோ காலைல நான் 2 மணிக்கு எந்திரிச்சு இவ்வளோ பெரிய க்யூ, இவ்வளோ பெரிய கூட்ட நெரிசல், அங்கே ஃபேனும் இருக்காது, வேர்த்துட்டே வேற இருக்கும், எல்லாம் முடிச்சு வெளியே வரதுக்குள்ளே அந்த குழந்தை பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணியிருக்கும். இப்போது இப்படி இருக்கிற ஒரு கிட்டுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து அதுவும் ஆனுவல் லீவில் சித்தி வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு சித்தி வீட்டுக்கு போய் அங்கேருந்து ஒரு கோவில் கூட்டு போகிறோன்னு சொன்னால் எவ்வளோ கோவம் வரும். வாழ்க்கையில் ஒரு ஏஜுக்கு போகல இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது, ரிலீஜியன் வேறு ஸ்பிரிச்சுவாலிட்டி வேறு பை த வே. ஸோ இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இதோட ஒரு டெரிவேட்டிவ் தான் ரிலீஜியன். அண்ட் இந்த ரிலீஜனும் வந்து இம்பார்ட்டண்ட்டானு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது இம்பார்ட்டன்ட் தான், அது ஒரு நல்ல விஷயம்தான். பட் இதை வந்து அந்த கிட்டுக்கு வந்து நம்ம எப்படி கொடுக்க போகிறோம், அந்த ஒரு குழந்தைக்கு அந்த இளம் வயதில் இந்த ரிலீஜியனுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி வளரப்போகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டியே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், எல்லா எபிசோட்லேயுமே நம்ம ஏதாவது ஒரு கருத்தை வந்து சொல்லி தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோடு இருக்கேன். அதனால் இந்த எபிசோடோட கருத்து இதுதான். உங்களுக்கு ஒரு வேளை அது உங்கள் குழந்தையாக இருக்கலாம், இல்லை உங்கள் அண்ணன் குழந்தையாக இருக்கலாம், இல்லை உங்கள் சித்தி தங்கச்சி யாரோட குழந்தை, உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருந்தாலும் சரி, இது உங்களோட ஒரு டாஸ்க். அந்த குழந்தைக்கு அந்த ரிலீஜியன் மேலே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை உருவாக்க பாருங்கள். இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு க்ரௌடுக்கு நடுவில் அவ்வளோ கூட்ட நெரிசலுக்கு நடுவில் அவங்கள நசுக்கி பிசுக்கி கொண்டு போய் அந்த சாமியை காமிச்சாதான் எல்லாமே அப்படின்னு எப்பவுமே கிடையாது. ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்டு என்விரான்மெண்ட்டில் அவங்க வந்து அதை உணரணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் கிடச்சிச்சுன்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அவங்க லைஃப்லேயும் இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான் என்னோடய பாயிண்ட். இது வந்து மோர் ஃப்ரம் அ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கேட்டுக்கிட்டா உங்களுக்கு இல்லை அப்படின்னா அது ஏன் அப்படிங்கிறதையும் காமெண்ட்ஸில் தெரிவிக்கவும் அப்படின்னு என் எடிட்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க. அதனால் கமெண்ட்ஸில் தெரிவிக்கவும் இது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா. அண்ட் எஸ், see you guys in probably another discussion. இன்னொரு எபிசோடில் இதே மாதிரி ஏதாவது ஒரு வாழ்க்கை அனுபவத்தையும் அதன் பேரில் ஒரு கருத்தையும் கொண்டு உங்களை சந்திக்கும் வரை நான் விடைபெறுகிறேன். இதில் என் பேர்லாம் சொல்லணுமான்னு எனக்கு தெரியல, அதெல்லாம் அங்கேயே இருக்குது, போதும்னு நினைக்கிறேன். இது முதல்ல ரெக்கார்ட் ஆகுதா? ஆகலை. சூப்பர். See you guys, bye bye, take care.